எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு. இன்னைக்கு முரட்டடி, இன்னொருத்தர் உதயநிதி முரட்டடிமை, முரட்டடிமையா எடப்பாடி பழனிசாமி. திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தொண்டம் கூட எவருக்கு அடிமை இல்லை. உங்களுக்கு பதவி வரும்னா யாரு காலில் வேணாலும் விழுவுவீங்க. இதே திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த போது பிரதான எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தாரு. அப்ப கருப்பு பலூன் விட்டாரு, கருப்பு கொடி காட்டினாரு. அப்புறம் திரு ஸ்டாலின் முதலமைச்சரானாரு. அதே போல பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, வெள்ளை கூட பிடிச்சார். வெள்ளை கூட பிடித்த வேந்தன் பட்டம் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்தபோது பல திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அடிக்கட்டு நாட்டு விழா. அங்க கலைவாணர்ல 1 மணி நேரம் நல்ல கலை நிகழ்ச்சி. பாரத பிரதமரை குளிப்பாட்டுறதுக்காக, குளிர வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் கலை நிகழ்ச்சி நடத்தி திட்டத்தை துறக்கி வைக்கிறார். ஆனா வெளியில வந்து என்ன பேசுறாரு, அவர் எதுக்குற மாதிரி பேசுறாரு. பிறகு அப்பாவும் மகனும் ஒரே நேரம் மாத்தி மாத்தி டெல்லியில போய் பிரைம் மினிஸ்டர் பாக்குறீங்க. எதுக்கு பாக்குறீங்க? நாம போய் நம்முடைய கூட்டணி தலைவர் உள்துறை மந்திரி பார்த்தா அது கொத்தடிமையா. என்ன, பாகிஸ்தான்லயே மந்திரியா இருக்காரு, இந்தியா தானே உள்துறை மந்திரி, அவரை பார்க்கறதுல என்னையா தப்பு? நாட்டுடைய உள்துறை மந்திரி, அவரை பார்க்கறதுல தவறா? எங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க, நாங்க போய் பார்க்கிறோம். ஏன் உங்களுடைய தங்கை திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனை, டெல்லிக்கு போய் பார்க்கல, கெஞ்சில கூத்தாடல, காலை பிடிச்சி கெஞ்சி கூத்தாடி தான் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. நாங்க அப்படியே கூட்டணி அமைச்சிருக்கிறோம் கிடையாது. எங்க கூட்டணி இயற்கையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்க கூட்டணி தலைவர்கள் தலைமை அண்ணா திமுக தலைமை கழகத்துக்கு வந்தாங்க, நாங்க அமர்ந்தோம். அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமர்ந்தோம். 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை முடிவு பெற்றது. யாருக்கு எத்தனை தொகுதி முடிவு பெற்று 2 மணி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி.